பண்ணல. நடிகை அளித்த பாலியல் புகார்ல சீமான் அவர்களை நாளை ஆஜராக சொல்லி இரண்டாவது முறையாக வளசரவாக்கம் காவல்துறையினர் சம்மன் அளிக்க சீமான் வீட்டுக்கு சென்றிருந்தார்கள். சீமான் வீட்டில் இல்லாத நிலையில அவரது வீட்டின் நுழைவாயில்ல உள்ள கதவுல இந்த சம்மன் காப்பியானது ஒட்டப்பட்டது. 10 நிபந்தனைகளோடு நாளை காலை 11 மணிக்கு வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் ஆஜராக வேண்டும் என்று அந்த அந்த சம்மன் அழைப்பாணைகளை குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனை அங்கிருந்த ஒரு நபர் பணிபுரிந்த சுபாகர் என்ற நபர் கிழித்ததாக நீலாங்கரை காவல்துறையினருக்கு வளசரவாக்கம் காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் செய்தியாளர்கள் எல்லாருமே அந்த சம்மன் காப்பி கிழித்த தொடர்பான செய்தியை சேகரித்துக் கொண்டிருந்த போது காவல் ஆய்வாளர்களுக்குரிய நீலாங்கரை காவல் நிலையத்தில் காவலர்களுடைய பிரவீன் ராஜேஷ் மற்றும் 2 சீருடை இல்லாத 2 தனிப்படை காவலர்கள் அங்கு விரைந்தனர். விரைந்து சீமான் வீட்டின் கதவை தட்டி உள்ளே செல்ல முயன்றார்கள். குறிப்பாக அந்த சம்மன் காப்பியை கிழித்த நபர் யார், எதற்காக போலீசார் ஒட்டிய சம்மனை கிழிக்க முற்பட்டது என்ற கோணத்தில் விசாரணை நடத்த அவர்கள் திட்டமிட்டு உள்ளே சென்றிருக்கிறார்கள். ஆனால் பாதுகாப்பு பணியில் இருந்த முன்னாள் ராணுவ படை வீரர் அமுல்ராஜ் என்பவர் அவர்கள் உள்ளே விடாமல் தடுத்திருக்கிறார். வேகமாக கதவை திறந்து காவலாளியை தள்ளிவிட்டு காவல் ஆய்வாளர் உள்ளே முற்படும் போது காவலாளியும் காவல் ஆய்வாளர் நெஞ்சில் கை வைத்து தடுத்திருக்கிறார். அப்போது இரு தரப்புக்கும் தகராறு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் காவலாளியும் காவலர்களும் மல்லு கட்டியிருந்தார்கள். இதனை அங்கு செய்தி சேகரிக்க சென்ற ஏற்கனவே அங்கு செய்தி சேகரிக்க சென்றிருந்த செய்தியாளர்களும் ஒளிப்பதிவாளர்களும் அதை காட்சி பிடித்த போது அங்கு பணியில் இருந்த நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் ஒருமையில் பேசி மிரட்டினார். எதற்காக இங்கு படம் பிடிக்கிறீர்கள், ஏன் இங்கே நிற்கிறாய், வெளியே போ என அவர் ஒருமையில் அவர் மிரட்டினார். குறிப்பாக சீமான் வீட்டிற்குள் போலீசார் காவலரிடையே ஏற்பட்டு கட்டி புரண்டு சண்டை போடக்கூடிய அந்த காட்சிகளை படம் பிடித்த செய்தியாளர்கள் மற்றும் கேமராமேன்களுக்கு அவர் ஒருமையில் பேசி மிரட்டல் வைத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் துப்பாக்கி வைத்திருந்த முன்னாள் ராணுவ வீரர் கையில் அந்த துப்பாக்கி எடுக்கும் போது காவலாளியிடமிருந்து அந்த துப்பாக்கியை பறிக்கும் காட்சிகளையும் போலீசார் வந்துட்டு எடுக்கும் போதும் செய்தியாளர்கள் அதனை படம் பிடிக்கும் போதும் அவர் மீண்டும் ஒருமையில் மிரட்டினார். குறிப்பாக செய்தியாளர்கள் பொதுமக்கள் இடையே நடந்த இந்த சம்பவத்தை காட்சிப்படுத்தக்கூடாது என்றும் பொதுமக்கள் பார்வைக்கு எடுத்து செல்லக்கூடாத விதத்திலும் செய்தியாளர்களை ஒருமையிலும் ஒளிப்பதிவாளரையும் அவர் மிரட்டிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. போலீசார் மல்லு கட்டி 15 நிமிடங்களுக்கு மேலாக பொதுமக்கள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் முன்னிலையில் அந்த காவலாளியை வாகனத்தை ஏற்றிய போது ஒளிப்பதிவு செய்த கேமராமேன்களையும் அந்த பக்கம் செய்தியாளர்களும் அந்த பக்கம் போயா என்றும் அந்த பிரவீன் ராஜேஷ் ஒருமையில் மிரட்டினார். இந்த காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. ஒருமையில் பேசியது குறித்து புகார் அளிக்கவும் செய்தியாளர்கள் தரப்புல முடிவானது செய்யப்பட்டிருக்கிறது.